மணி 10 இன்னும் ஆளை காணோம். வரட்டும், இன்னைக்கு இருக்குது. நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போட்டுனுக்குறான். இவன் ஏன் இப்படி உட்காந்து இருக்கான்? எப்பா மணி 10 ஆச்சு, சாப்பிட்டு படுவா. இருக்கட்டும்மா, கோமதி வரட்டும். கோமதி வந்து சாப்பிட்றேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. 8 மணிக்கெல்லாம் 8 மணிக்கு மேலே லேட்டாக சாப்பிட்டேன்னு சரி நான் மாட்டேது. நெஞ்சு கறிக்குது, அதான் 8 மணிக்கு சாப்பிட்டேன். யார் வந்தா யார் வரலன்னா யார் சாப்பிட்டா சாப்பிடலன்னா நீங்க சாப்பிட்டீங்களா? போய் பாருங்க போங்க. லைட் போட்டு வச்சிருக்கேப்பா. லைட் வெளிச்சமா இருந்தால் தூக்கம் வர மாட்டேது. உங்கள் அப்பா வர கத்தினே இருக்காரு லைட் ஆஃப் சொல்லி. அவரை தான் நீங்க என்ன பண்ண போறேன் பார்த்துக்கோ. இது ஆத்தத்துக்கு நான் லைட் ஆஃப் பண்றேன். போய் படுங்க போங்க. இப்போ கோமதிக்கு வேணா ஃபோன் பண்ணி பாரு, எங்கே வராங்கன்னு கேளு. அந்த திமிர் பிடிச்ச மாடுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கவே இல்லை. வரட்டும் தான் உட்காந்துக்கேன். படம் 9 வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கோம். அங்கேருந்து வரத்த இல்லையா? மணி 10 தானே ஆகுது. மா 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம்னா எதுக்கு சினிமாக்கு போறது? ஒரு 2 மணி ஷோக்கு போயிருந்தா கூட 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்கலாம். யாரும் அவங்கள வந்து 6 மணி ஷோ போன சொன்னது? இப்போ கோமதி பாட்டு வீட்டில் வேலை செஞ்சுருந்தா இருந்தா அவள் தங்கச்சி இருக்க பத்தியா ராதிகா, அவள் தான் வந்து நாத்தனார் வீட்டுக்கார வந்து சினிமா கூப்பிட்டாங்க போல இருக்குது. நான் போகிறேங்க்கா, நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. இந்த பசங்க அதை கேட்டுட்டு வாமா போலாம் நமக்குலாம் பண்ணி வீட்டுன்னு போயிடுச்சுங்க. அவன் என்ன பண்ணுவேன்? அவன் மேலே நீ கோவப்படுறேன். பசங்க அடம் பிடிக்குமா? இவ்வளவு கேட்க போச்சு அறிவு. மணி 10 2 வயசு பசங்களை கூப்பிட்டு அவன் போயிருக்கா. எவ்வளவு நெஞ்சு தெரியும் பத்தி அவளுக்கு. இப்போ அவங்க 3 பேர் மட்டும் போயிருக்காங்க. ராதிகா போயிருக்கா, ராதிகா பசங்க போயிருக்குது 2. அப்புறம் ராதிகா நாத்தனார் போயிருக்குது, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போகும்போது ஆட்டோ தான் போனாங்க. திரும்ப வரும்போது ஆட்டோலேயே வந்துடுவாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. ஆனா அவளெல்லாம் இப்படியே விட்டேன்னு வச்சுக்கமா, ரொம்ப மோசமா போயிடுவா. அவளெல்லாம் இப்பயே தட்டி வைக்கணும். வரட்டும். டேய் சண்டை போடாதடா. அவள் எங்கேயுமே போக மாட்டாடா தனியா. அவங்க தங்கச்சி கூப்பிட சொல்லிட்டு தான் போயிருக்கா. அதுவும் சொல்லு. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னேன். உனக்கு ஃபோன் பண்ணா நீ ஃபோனே எடுக்கல. அதுக்கு என்ன பண்ணுவா? ராதிகா வர டைம் ஆச்சு கூப்பிட்டு இருந்தா சரி கிளம்பிட்டா. நீ ஃபோன் பண்ண அட்டன் பண்ண வேண்டியதானே? ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேங்கிற? நான் இதெல்லாம் வேலையா இருக்கும்போது ஃபோன் பண்ணிருப்பா. நான் மறந்து திரும்பி ஏன் பண்ணான்னு கேட்கறதுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணோம். சரி கோவப்படாத, வா சாப்பிட்டு படுவா. பிரியாணிலாம் செஞ்சு வச்சிருக்கல, மத்தியானம் சாப்பிட்டல அதே மாதிரி இப்போ சமத்தா சாப்பிட்டு படு. வருவாங்க அவங்க. நீங்க போய் படுங்கம்மா. அவங்க வரட்டும். அவங்க பார்த்துட்டு தான் தூங்குவேன். நீ பார்த்துட்டு தூங்குற மாதிரி இல்லையே, சண்டை போட்டுட்டு தான் தூங்குற மாதிரி தெரியுது எனக்கு. அவளை இப்படி விடக்கூடாதுமா. 4 கேள்வி கேட்டாதான் அவளுக்கு உடம்புல பயம் இருக்கும். இன்னைக்கு சினிமாக்கு போயிருக்கா, நாளைக்கு டூருக்கு போயிடுவா. 4 நாள் விட்டுட்டு பரவாயில்லையா? அப்படியே விட்டுடுவா. எனக்கு கூட பிரச்சனை இல்லைம்மா. நான் ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்டு கும்பல் வந்து படுத்துப்பேன். வயசான 2 பேர் இருக்கீங்க நீ வீட்டில். உங்களை விட்டுட்டு 4 நாளைக்கு 5 நாளைக்கு போயிட்டானா நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடணும். பரவாயில்லையா? ஐயோ அதை நினச்சா பயமா இருக்குல்ல. சரி வந்தா சண்டை போடாத, அடிக்காம ஒரு அன்பாவே கேளுண்ணே. சரிம்மா, நீங்க போய் படுங்கம்மா. மணியாவது. இவன் நம்ப முடியாது. இவன் இவ்வளோ கோவமா இருக்கான். வந்து அடிச்சிருவானோ? அடிச்சுட்டு போறான். அப்போ கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நம்ம தான் கடைசியில் யாராவது ஒரு போனோம். வீட்டில் வேலை பார்க்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருக்கலாம். போய் படுக்க வேண்டியதுமா. இங்க எதுக்கு உட்காந்துக்கீங்க? இருக்கணும்ப்பா, மணி ஆச்சு, அவங்க வர நேரம். சரி அவங்க பார்த்துட்டு போய் படுக்கலாம் சொல்லிட்டு உட்காரேன். கோமதி வந்தா நல்ல 4 கேள்வி கேளுமா. புரியுதா? அவனை செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுத்து வச்சுக்கிற. நம்ம மாமியார் எதுவுமே நம்ம கேட்க மாட்டாங்க, நம்ம திட்ட மாட்டாங்க. தைரியத்துல 10 மணி வரைக்கும் 2 வயசு பொண்ணுங்களை கூப்பிட்டு சுத்தி இருக்கா. சரி வரட்டும் கோவப்படாத. என்னடா வீட்டுல வேலைக்கு போன ஆம்பளை வருவாரு, மாமனா இருக்காங்க மாமியார் இருக்காங்களே, அவங்க சாப்பாடு போடணும், பொழுதோட போகலாம் வீட்டுக்கு. அதெல்லாம் கிடையாது. நைட் ஷோ போயிருக்காங்க. ஐயோ நைட் ஷோ போலப்பா. 6 மணி ஷோக்கு தான் போனாங்க. வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. சினிமா தியேட்டர்னா பக்கத்துல இருக்குது. 5 கிலோமீட்டர் போகணுமே. வரத்துக்கு லேட் ஆகும் தெரியாது. ஏன் நாளைக்கு போக வேண்டியதுதான் 2 மணி ஷோக்கு. அவசரமா இப்ப இந்த 6 மணி ஷோக்கு போயிட்டே வரணுமா? கோமதி வர மாட்டேன்னு தான் சொன்னா. அந்த ராதிகா தான் அடம் பண்ணி எடுத்துட்டு இருக்கா. கேட்கறதா அவ்வளோதான். நல்லா 4 கேள்வி கேட்கணும். ராதிகா வந்து அவங்க வீட்டுக்காரர் எதுவும் கேட்க மாட்டான். இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணி இருப்பா. இவ்வளவு அது மாதிரி இவ்வளவு கேட்க ஆள் இல்லாம இருக்குது. என்னத்த தூங்காம உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? வந்துட்டீங்களா? வாங்க கை கல்ல கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். ஏய் இல்ல. அப்போ பார்க்கறதுக்கே பயமா இருக்குடி எனக்கு. என்னங்க நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இன்னும் தூங்கலையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? மணி நடியாவது. மணி 10 ஆகுதுங்க. 2 வயசு பிள்ளைங்களை இழுத்துக்கின்னு சினிமாக்கு போயிட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்குள்ள வர. உன்னை கேட்க மேய்க்க ஆள் இல்லைன்னு ஆடி நிக்கா? எங்க 9:30க்கு தான் சினிமா விட்டாங்க. அங்கேருந்து வரத்துக்குள்ள மணி ஆயிப்போச்சு. ஆட்டோல தான் வந்தவன. அதுக்குள்ளே டைம் ஆயிப்போச்சு. யாரை கேட்டு நீ சினிமாக்கு போன? எங்க அது வந்து ராதிகா தான் கூப்பிட்டா. ராதிகா அவங்க நாத்தனார் வீட்டுக்காரன் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு கூப்பிட்டா. அதான் சரி பசங்களும் போலான்ச்சிங்க, அதான் போனேன். ராதிகா கூப்பிட்டானா? அவளுக்கு வேலை வெட்டி கிடையாது. அவ போவா. அவனை வந்து கூப்பிட்டு கிளம்பிடுவா. நீங்க வேலை வெட்டியில சுத்தி இருக்க. அதுவும் 2 வயசு பசங்களை கூப்பிட்டுன்னு போயிருக்கிறேன். மணி 10 இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு நுழையில. நாங்க ஆட்டோல தான் போனோம். ஆட்டோல தான் வந்தேங்க. எந்த பயமும் இல்லை. பஸ் எல்லாம் எதுவும் போல. அதுவும் இல்லாம அந்த படம் கூட கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. ஒரு கருத்துள்ள படம் தான். நாங்க வேற எந்த படத்துக்குமே போல. ஒரு நல்ல படத்துக்கு தான் போனோம். நீ எந்த படத்துக்கு போனா நான் கேட்கல. இத்தனை மணிக்கு எதுக்கு போனேன்னு கேட்டேன். ஏன் நாளைக்கு 2 மணி ஷோக்கு போக வேண்டியதுன்னு? 6 மணி ஷோக்கு எதுக்கு போனீங்க? அது வந்து நாளைக்கு வந்து ராதிகா நாத்தனார் ஊருக்கு போறாளாம். அதனால இன்னைக்கே போனோம் சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. ஆனா கூட பேசுற பத்தியா? எங்க இருந்து உங்களுக்கு இந்த வாய் வந்ததுன்னு தெரியல. எங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். கூட எங்க பேசுறேன். ஏடா அவதான் வந்துட்டல. எதுக்கு கத்திரிக்கா சாப்பிடு வா. எங்க நீங்க என்ன சாப்பிடலையா? எவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா உனக்கு வந்தது. உனக்கு சினிமா தானே முக்கியம். கோமதி சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. உனக்கு போடு. அத்தை அது வந்து நாங்க வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்தோம். அவ நல்லா தெளிவாதாமா இருக்கிறா. நம்ம தான் வந்து அவ எதுவுமே தெரியாது அவளுக்கு அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். பாரு சினிமாக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்திருக்காங்க. வீட்டுல ஒருத்தர் இருக்கானே சாப்பிட்டானா இல்லையா? ஒரு போன் பண்ணது கேட்டலா பத்தியா? எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. எங்க சினிமால இருந்து வரும்போது டைம் ஆச்சு சொல்லிட்டு ராதிகோட நாத்தனார் வீட்டுக்காரர் தான் வந்து ஹோட்டல் கிட்ட போயிட்டு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சரி சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம். சரி டைம் ஆயிப்போச்சு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலமா. உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. இந்த கோவமா தான் வருது. சரி விடுடா. இன்னைக்கு ஒரு நாள் தானே ஹோட்டல் சாப்பிட்டு வராங்க. சரி வா நீ சாப்பிடுவா. எனக்கு சாப்பிட வேணாம் ஒண்ணும் வேணாம். போங்க மேடம். ஏங்க நீங்க சாப்பிடுங்க வாங்க.
சரி அவன் பிள்ளை லூசு மாதிரி பேசுவா. பசங்க நீங்க போய் படுங்க போங்க. அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா. அம்மா வேணாம் தான் சொன்னாங்க, வீட்டில் போய் சாப்பிடலன்னு. அங்கிள் தான் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்றேன் 1000 சொல்லுவான், உங்களுக்கு அறிவில்லை? வீட்டில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு வர வேண்டியது தானே. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க நடுராத்திரில. பசங்களா அவருக்குலாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் போய் படுங்க போங்க. சரிம்மா. அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேம்மா. மாமா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. இவன் மட்டும் தான் சாப்பிடல, இவனை கூப்பிட்டுருக்கா சாப்பிட்டு வர மாட்டேங்கிறான். சரி அத்தை, அவருக்கு நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் போய் படுங்க போங்க. டேய் சாப்பிட்டு படுடா, சும்மா கத்தின்னு இருப்பேன். காலையிலேருந்து வேலைக்கு பார்த்தா இல்லையா? போய் கடை தரத்தை செய்யுமா படு. மா உங்களுக்கு தூக்கம் வந்தால் போய் தூங்குங்கம்மா. நீங்கள் தான் எதுவும் கேட்க மாட்டீங்க. ஒரு மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்க விட்டுட்டு நம்ம போய் ஊசுறதுக்கு போகிறோமேனு ஒரு பயம் கிடையாது. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பீங்க. டேய் அவனா என்கிட்ட சொல்லாம கிளம்ப போனா, என்கிட்ட சொல்லி தான் போனேன். நான் தான் சரி போயிட்டு வரேன். இப்போ எதுக்கு நீ கத்தின்னு இருக்க நடுராத்திரில? ஏங்க சாப்பிட்டு போடுங்க. எனக்கு சாப்பிட வேணாம், ஒன்றும் வேணாம். அவனுக்கு பசி இல்லை போடுக்குமா, நீ போய் படுப்போ. காலையிலேருந்து வேறு நிறைய இருக்குது, பசங்க வேறு காலேஜுக்கு அனுப்பணும். நீ போய் படுப்போ, அவன்கிட்ட கத்தின்னு இருக்காத. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க அத்தை. கெஞ்சினா மிஞ்சி வாங்க, நீ போய் படுப்போ. மணி 10:30 மேலே ஆகுது, இன்னும் கத்தின்னு உட்காந்துக்கான். இவனும் எங்கேயும் கூட்டின்னு போக மாட்டான். யாராவது கூட்டின்னு போனாலும் என் கத்தின்னு பையன் ஏன் போனேன்னு. இவங்க அப்பாலாம் மாதத்துக்கு ஒரு சினிமா கூட்டின்னு போவார். நான் எங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலும் என்னை கூட்டின்னு போவார். இவன் எங்கேயும் கூட்டின்னு போக மாட்டான், அவளையும் போகிறது கூட மாட்டான். வீட்லேயே வேலை கட்சி மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லுவான். இவனெல்லாம் என்ன பிள்ளைன்னு பத்தன்னு தெரியல. நீங்கள் சாப்பிட வாங்க. ஏமா நீங்களாம் சாப்பிட்டீங்களா? போய் படுங்க போங்க. மற்றவங்களை பற்றி எது கவலைப்பட்டுருக்கீங்க? ஏங்க நான் இப்போ வந்து சினிமா போகிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? நான் மட்டும் தனியாக போனோமே, பசங்களுக்கு கூட தானே போனேன். பசங்க தான் அந்த படத்தை பார்க்கணும் நமக்கு மனுச்சுங்க. சரி ராதிகா படம் கூட போயிட்டு வந்தலாம் சொல்லிட்டு போனேன். நீங்கள் கூட்டு போவீங்களா? கேட்டால் இது வரைக்கும் கூட்டின்னு போயிருக்கீங்களா? என்ன குரல் ரொம்ப அதிகமாக இருக்குது? இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து வீடே கதின்னு தான் இருக்கேன். எங்கள் குடும்பம் நீங்கள் கூட்டின்னு போனால் தான் நான் போகிறேன். நான் ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தானே ராதிகா கூப்பிட்டா நான் போகிறேன். நான் சரி பசங்களுக்கும் அந்த படம் பார்க்கணும் ஆசையாக சொல்லிட்டு போனேன். அதுக்கு ஓவராக கத்தி வைக்கீங்க, சாப்பிடாம கொள்ளாமல் உட்காந்து நமக்காக பண்ணி வைக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? பேசு. நீ பண்ணது நியாயம் நிரூபிக்கிறதுக்காக பேசினிருக்கியா? நான் பண்ணது நியாயம் சொல்லுங்க. மற்றவங்கள பற்றி புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. எதையும் புரிஞ்சுக்க நான் தயாரா இல்லைம்மா. நீ சாப்பிட்டு வந்துட்டு போய் படுப்போம். இந்த மனுஷங்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது போல இருக்கு. காலையில் பார்த்துக்கலாம். இவளை நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. இவ இஷ்டத்துக்கு ஆடுவா, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இதெல்லாம் எங்கள் அம்மா கொடுக்குற இடம் தான். எங்கன்னா மருமகளை அடக்கி வைக்கதான் பார்த்தியா? அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கு. அவளுக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம சாப்பிட கொஞ்சமாவது கவலைப்படல பார்த்தியா? ஏதோ பேச்சுக்கு மட்டும் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கா. வேணான்னு சொன்னோன்னா கிளம்பி ஓடி போயிட்டல உள்ள. இன்னும் எந்திரிக்கல அவர் சொன்னதான் நான் என்ன பொம்பளை பசங்களை கூப்பிட்டு நைட்டு 10:30 மணி வரைக்கும் நம்ம வெளியில இருந்து தப்பு தான். காலம் வர கெட்டு போயிருக்கு. அவர் கேட்கும்போது நம்மளுக்கு கோவமா வருது. ஆனால் அவர் கேட்டது கரெக்டு தானே, நம்ம செஞ்சு தப்பு தான். ராதிகா கூப்பிடும் போதே மணி ஆகிட வரத்துக்கு நம்ம நாளைக்கு 2 மணி ஷோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு மூளை வேலை செய்யாமல் போயிடுச்சு. அவ கூட கிளம்பி போயிட்டு நைட்டு வந்து லேட்டாக வந்து ஒரு திட்டு வாங்கிட்டோம். ஆனால் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கோவம் வரும்னு நான் நேற்று தான் பார்த்தேன். நம்ம எது செஞ்சாலும் சரி சரின்னு தான் சொல்லுவார். இன்றைக்கி தான் கோவப்பட்டிருக்காரு. இப்போ என்ன கோவம் வருதுமா இவருக்கு? பாவம் நேற்று சாப்பிடாமே தூங்கிட்டு இருக்காரு. நம்மளால சாப்பாடு போட்டுட்டு வந்து கொடுத்துருக்கலாம். நம்மளும் போய் கும்பல் படுத்துட்டோம். எங்கே நேற்று நைட்டு அவர் முகத்தை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குதே. இங்கேருந்து முதல்ல ஓடினு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். சே சாப்பிடாமே தூங்கிட்டாரு. சரி பால் வேணாந்து காப்பி போட்டு எழுப்பலாம். நேற்று நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகி போச்சு. இல்லைன்னா இவ்வளோ காலையில் சீக்கிரமாக எழுந்து இந்நேரம் கிளம்பிட்டு இருப்பாரு கடைக்கு. என்ன படுத்து தூங்கி இருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணி வந்து 20 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் என்னை வந்து திட்டினது கிடையாது, ஒரு அடி அடிச்சது கிடையாது. உங்கள் அம்மா வீட்டில் போய் இது வாங்கினுவா அது வாங்கினுவான்னு சொன்னது கிடையாது. என்னை எப்படி தாங்குன்னு தாங்குறாரு. நேற்று தான் பாவம் மனுஷனுக்கு கோவம் வந்துச்சு. நான் செஞ்ச தப்பு தானே. நைட்டு 10:30 மணி வரைக்கும் வயசு பசங்களை வச்சு சுற்றி இருந்தால் யாருக்கு தான் கோவம் வராது. நான் செஞ்ச தப்புக்கு அவருக்கு அவரே தண்டனை கொடுத்துருந்தாரு. சாப்பிடாம இந்த மாதிரி பணியில் படுத்துருக்காரு. இனிமேல் இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. அவர் கோவம் வர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. பாவம் நம்ம மேலே இருக்க அக்கறையில் தானே பேசுகிறாரு. எப்படின்னா போங்கன்னு சொன்னால் ஏன் கத்த போகிறாரு? தூங்குறது இப்போ நல்ல பூனைக்குட்டி மாதிரி. கோவம் வரும்போது பார்க்கணுமே முகத்தை. எம்மா என்ன பயமாக இருக்குது. சரி மணியாச்சு, போய் பால் பண்ணி வந்துடலாம். இன்னும் வாசல் பிரிக்கிற குளம் வைக்கல, மணி ஆகிப்போச்சு. நைட்டு தூங்குறதுக்கு 11 கிட்ட ஆகிப்போச்சு. போனோடனே அவளுக்கு எங்கன்னா தூங்கினாங்கன்னா கதை பேசி படத்தில் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு பேசி தூங்க உள்ள 11 ஆகிப்போச்சு. காலையில் எழுந்திரத்துக்கு லேட் ஆகிப்போச்சு. சரி பரிமளக்கா பால் கந்துட்டுருக்கோம், போய் பால் வேணுதில்ல கூப்பிட்டாரா? சரி நல்லா தூங்குறாரு. சரி தூங்கட்டும், காஃபி போட்டு வந்து எழுப்பலாம். அப்படியே சொல்கிற 10:30 மணிக்கா வந்தாங்க? ஆமாண்டி, அவனுக்கு வர வரைக்கும் நான் முடிச்சுன்னு இருந்தேன். ஆட்டோவில் தான் வந்து இறங்கினாலுங்க. காலம் கெட்டு போயிருக்குது. அதுவும் நம்ம ஊருக்கு வர வழி ஒரே காடு மாதிரி இருக்கும். எவ்வளோ தைரியமாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா? வயசு பசங்களை கூப்பிட்டு 10:30 மணிக்கே. அவங்க வீட்டுக்காரி எதுவும் கேட்கலையா? கேட்டாரே, ஒரே அட்டில் தட்டில் தான் வச்சு நைட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் இனிமேல் வீட்டு வாசப்படி நீ வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னா கத்தி சண்டை. ஒரே அழ, ஒரே அம்மக்களும், ஒரே ஆர்ப்பாட்டம். தெரியுமா? 1 மணி வரைக்கும் ஒரே சண்டை. 1 மணி வரைக்கும் சண்டையா? ஜோ கோமதி அக்கா பாவம்ல, அவங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி சண்டை போட்டாரு. ஆமாம், அதுக்கும் வாய் கொஞ்சம் நெஞ்சம் வாய் கிடையாது. நீ நாயா சொல்கிறது நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் போவேன், அப்படி தான் வருவேன். நீ சொல்கிற பட்சத்தில் என்னால் கேட்க முடியாது. என்ன பெரிய இதுவா அதுவான்னு எதிர்த்து பேச தெரியுமா? அவங்க வீட்டுக்காரர் அதை போட்டு முடிய பிடிச்சி இஸ்து ரோட்லேயே அடிக்கிறாரு. ஐயோ பாவம்ல, நீ போய் தடுக்க வேண்டியது தானே. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லிட்டு?
அந்த மாதிரி எதனா ஒன்று நடந்தா தானே நான் தடக்கத்துக்கு போவேன். நானே பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை நடுவில் நம்ம எதுக்கு போனோம்? அவங்களே பேசி அவங்களே முடிச்சுட்டு சொல்லிட்டு கம்முன்னு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்டி. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? நீ இனிமேல் வீட்டுக்கே வர தேவையில்ல, எனக்கு பொண்டாட்டி தேவை கிடையாது அப்படி சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் போயிட்டாரு. கோமதியாக்காவும் பாவம் பசங்களை விட்டு நடு இடத்துல எங்கேயோ போச்சு. நீ பார்த்துட்டு இருந்தா உங்கள் வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியது என்ன, காலையில் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா நம்ம நடுவில் போயிட்டு பெரிய பிரச்சனை ஆகிட போய் சொல்லிட்டு கும்பிட்டு வந்துட்டேன். சே பாவம் இல்லை, கோமதியக்கா ரொம்ப நல்லவங்க தான். ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரியலையே. அதுக்கும் திமிர் அதிகம் தான். எதிர்த்து எப்படி பேசுறது தெரியுமா உங்ககிட்டக்கார? நீ என்ன பெரிய இதுவா, நீ சம்பாதிச்சு கொடுக்குற திமிரில் பேசுறியா? ஏன் நான் சினிமாக்கெலாம் போகக்கூடாதா? நான் தினமும் அப்படி தான் போவேன். நீ சொல்கிறதுல நான் கேட்க மாட்டேன் எதிர்த்து பேசுது. கோமதியக்கா அந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது. நான் சும்மா பில்டப் சொல்கிறேன். நான் அந்த பார்த்தா சொல்கிறேன். நைட்டு நடந்த சண்டையா நீங்கள் எல்லாரும் நல்லா தூங்கி இருந்தீங்க. என்ன நான் இவ்வளோ சத்தம் கேட்குதே சொல்லிட்டு ஏன் வெளியில் கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு எதுவும் நைட்டு சத்தம் கேட்ட மாதிரியே தெரியல. ஆனால் இவ்வளோ ஒரு சண்டை நடந்திருக்கு. எனக்குலாம் சின்ன ஊசி அப்படி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்க தெரியுமா? நான் இவ்வளோ சத்தம் கேட்கும்போது என்னால் எப்படி தூங்க முடியும்? அதான் வந்து பார்த்தேன். கோமதியக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சா இல்லை வேற எங்கன்னா குளத்தில் குட்டியில் எங்கன்னா விழுந்து போச்சா என்னன்னு தெரியல. ஐயோ அவ்வளோ பெரிய சண்டையா? ஆமாம், அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா கூட இதோட இனிமேல் இங்கே வரவே வராது. அப்படியே அம்மா வீட்டோட வாழை வெட்டியாகவே இருந்துடும். பசங்களையும் அதே பார்த்துக்கும். ஆமாம், இனிமேல் நம்ம ஊருக்கு வரவே வராது. அது ஒரு சின்ன சினிமாவுக்கு போயிட்டு வந்த பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு ஆகிப்போச்சு. நம்புற மாதிரியே இல்லைல்ல. நம்படி, நல்லா சொல்கிறல. நைட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நடந்தது எது நடந்ததுல நான் சும்மா சொல்கிறேனே. சரி நான் ஒரு எட்டு கோமதியக்கா வீட்டுக்கு போய் பார்க்குறேன். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு போவதடி. அதுக்கப்புறம் நீ தான் குடும்பத்தை கலைச்சிட்டே போயிட்டே வந்துட்டேன்னு பேசுவாங்க எல்லாரும். கும்முனிரு, நான் தான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. இப்போ நீ எதுக்கு பார்க்கறதுக்கு போகிறேன்? சரி கோமதியக்கா ரொம்ப பாவம்ல. இந்த பசங்களை கூட்டுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுச்சா இல்லை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. அம்மா வீட்டுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. இந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே. எதுக்கு இவளுக்கு இவ்வளோ கோவம் வச்சு இவருக்கு தெரியலையே. இதுங்க பண்ணது அந்த மாதிரியே என்ன சாயங்காலம் 5:30 அப்படி இருக்கும் சினிமாவுக்கு போச்சுங்க ஆட்டோவில். திரும்பவும் 10:30 வந்ததுங்க. சினிமா கேட்குதான்னு கேட்குறேன். 7 கழுத வயசில் பேரம்பேத்தி எடுக்கிற கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா என்ன பேரம்பேத்தி வந்திருக்கும். பேரம்பேத்தி எடுக்கிற வயசில் இந்த மாதிரி ஆட்டம் போட்டுருந்தா எந்த மனுஷன் தான் கோவம் இருப்பா? அதான் வச்சா பரிசு எவ்வளோ மல்லியே நல்லா பட்டாலும் சவுண்டு கேட்டுது. அப்போ தான் நீ எழுந்தேன். அப்போ தான் எழுந்தியா? ஆட்டோ வரும்போது தான் மூச்சுருந்தேன்னு சொன்னேன். ஆட்டோ வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி வந்துட்டாங்க சொல்லி தூங்கிட்டேன். அப்புறம் பட்டாலும் சவுண்டு கேட்கும்போது ஏன் திரும்ப பார்த்தேன். உங்களுக்கு வேறு எல்லாத்தையும் வழக்கமாக சொல்லணும். அதுக்கு தான் புருஷன் பேச்சு கேட்கணும், மாமனார் பேச்சு கேட்கணும், மாமியார் பேச்சு கேட்கணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி தாயசத்துக்கு காடி வந்தால் அம்மா வீட்டில் தான் போய் உட்காரணும். புருஷன் தான் ஒத்துப்பான். ஏம்மா இவ்வளவு மட்டும் காலையில் வேலை வெட்டியே எதுவுமே இருக்காது போல இருக்குதே. என்னத்தை தான் பேச்சு கலக்குதில்ல. ஊருக்கதை பேசலாம் தூக்கம் வராது. சரி போய் நம்மளும் கேட்கலாம். என்ன தான் பேசுகிறாங்க. என்ன ராணி, என்ன பாத்திமா, என்ன பண்ணுறீங்க? வாமினா, கோமதியக்கா வீட்டில் நைட்லாம் சரியான சண்டையா. கோமதியக்கா வீட்டுக்கார் வந்து கோமதியக்காவை அடிச்சு விட்டு துரத்திட்டாரா. கோமதியாப்பா என்னடி சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு விஷயமே தெரியாதுல்ல. நேற்று சினிமாவுக்கு போயிட்டு 10:30 மணிக்கு மேலே வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் எதுக்கு சினிமாவுக்கு போனீங்க, எதுக்கு வயசு பொண்ணு எடுத்துக்கின்னு பசங்களை கூட்டுன்னு லேட்டாக வர சொல்லிட்டு அதை அடித்து ரத்தம் அப்படியே மூஞ்சில் ரத்தமாக ஒழிச்சு தெரியுமா. அப்படியே தள்ளி விட்டுட்டார் கீழே. அப்படியே மண்ணிலேருந்து ரத்தமாக ஒழுகுன்னு அப்படியே போச்சு தெரியுமா. நைட்டு 2 பசங்களை கூட்டுன்னு போச்சு. நாங்கள் குளத்தில் விழுந்து சாவறேன், இனிமேல் வரவே மாட்டேன் அவங்க வீட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போச்சு. என்னாச்சுன்னு தெரில. எது தலையில் ரத்தமாக வந்ததா? அப்படி சொல்கிற அவ்வளோ பிரச்சனை நடந்ததா? நைட்டு எதாவது சத்தமாக கேட்கலையேடி. ஐயோ நீங்கள் எல்லாம் நல்லா தூங்கிட்டீங்க. நான் மட்டும் தான் மூச்சுன்னு இருந்தேன். ஒரே அம்மாக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் ஆச்சு தெரியுமா. கோமதியக்கா அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் அவருக்கு விட்டே இருக்காது. நீ ராதிகாவை சொன்னால் கூட பரவாயில்ல, அது வாய்ப்பு எடுத்தது எடுத்து பேசும். ஆனால் கோமதியக்கா அந்த மாதிரி கிடையாது. நான் தான் பார்த்தவ சொல்கிறல, நான் சும்மா சொல்கிறேன். எவ்வளோ நம்புறாளப்பா நம்ம சொல்கிறத. இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியே நீ மறிக்கக்கூடாது, வெளியில் போ அப்படி சொல்லிட்டு சொன்னார். அது உடனே பசங்களையும் கூட்டுன்னு போயிடுச்சு. வயசு பசங்களை நடுராத்திரியில் எங்கே கூட்டுன்னு போச்சு? மீனா ஏரியில் குளத்தில் எங்கன்னா விழுந்துட்டாங்களா, போய் பார்க்கலாமா? இவ சொல்கிறத வச்சு தான் நம்ம போக முடியாது. கோமதியக்கா அந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்குலாம் விட்டுருக்காது. வேணா நம்ம அவங்க வீட்டில் போய் பார்க்கலாமா என்னாச்சுன்னு? நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் பார்த்தேன் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றும் எதனா ஏரியில் குளத்தில் விழுந்திருக்கோம், இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம். எனக்கு வேற பயமாக இருக்கு மீனா. பாவம் அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் எனக்கு வந்து வடை பாயாசம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க கதையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு கதையெல்லாம் நின்றுங்கன்னு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. பசங்களையும் பொத்தி இப்படி பத்திரமா பார்த்துன்னு இருந்தாங்க. கடைசியில் ஏரி குளத்துல விழுந்து சாவத்துக்கு தானே அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பாத்திமா அது மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காது. இவ சொல்றதெல்லாம் நம்பாத. நம்ம வேணா போய் பார்த்துட்டு வரலாம் அவங்க வீட்டில் போய். ஐயோ இவங்க வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிருமே. அப்படியே சொல்கிறேன். அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காதுல்ல? எதுவும் ஆயிருக்காது. என்னைய எவ குடிக்கடவே பார்த்துன்னு சுற்றி நிற்கீங்களா? ஐயோ இது வேற வந்துச்சா? ராதிகா அது வந்து கோமதி அக்கா எப்படி இருக்காங்க? அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் காலையில் வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா?
யார் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும் அதை பற்றி கூடி கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சுற்றி இருக்கீங்களா? ஏன் நூறு உனக்கு கூட கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? அது வந்து ராணி தான் சொல்லிச்சு, இந்த மாதிரி கோமதி அக்கா வீட்டில் நைட்டு சண்டை, கோமதி அக்காவை அடிச்சிட்டாரு அவங்க வீட்டுக்காரு, அப்படியே ரத்தமாக ஒளிவிச்சு அவங்க 2 பசங்க கூட்டுன்னு அவங்க குளத்துல எங்கன்னா விளையாட சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி தான் சொல்லிச்சு. அதாண்டி கேட்டு நின்னேன். ஏய் நாலுமுடி, நீ பாத்தியா? நீ வந்து எங்கள் மாமா வந்து கோமதி அடிச்சு வீட்டோட துரத்திட்டா, நீ பாத்தியா? ஏன் உங்களுக்குலாம் வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? இந்த மாதிரி எதுக்கு பேசுற நீ சும்மா இங்கே நடிக்காத. நைட்டு தான் நான் பார்த்துறேன், அவ்வளோ சண்டை நடந்தது. எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே பில்டப்லாம் கொடுக்காத. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். யார் சொல்றது உண்மைன்னு தெரியலையே. கோவப்படாத ராதிகா. கோமதி அக்கா என்னாச்சு அது மட்டும் சொல்லு. அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த 4 மணி சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவள் எந்த குடும்பம் கேடும் கும்மி கொட்டலாம் அப்படின்னு சுற்றி இருக்கா. அவ கூட சேர்ந்து நீங்கள் கும்மி கொட்டினிருங்க. உங்களுக்குலாம் கல்ல வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. உங்களுக்குலாம் புருஷனுக்கு குழந்தைங்களுக்குலாம் சோறாக்கி கொடுக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும், அந்த வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. அவள் கூப்பிட்டான்னு வந்து நின்று பேசி நிற்கிங்க. ஏன்னா நானும் சட்னி அரைக்கிட்டு தேங்காய் வாங்கி போலான்னு வந்தேன். சரி 2 பேரும் நின்று பேசியிருந்தாங்களே, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு வந்தேன். நம்ம வேலை வெட்டி இல்லாத நின்று பேசுகிற மாதிரி பேசினேக்கா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. எனக்கு வேறு 100 நாள் வேலைக்கு வேறு போகணும். அந்த வேலை வெட்டி இல்லாமல் சுற்றின்னு இருக்கா. மீனா உன்னை பார்த்தா எனக்கு கோவமாக வருது மீனா. இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்குதுன்னு நேற்றே சொன்னால் தானே ரெடியாக இருக்க முடியும். இப்போ வந்து சொல்கிறேன். நேற்று சாயங்காலம் உங்கள் வீட்டை நான் வந்தேன். வீட்டில் யாருமே இல்லை, உங்கள் மாமியார் தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேனே இன்னைக்கு வேலை இருக்குது, அதை சீக்கிரமாக 8 மணிக்கெலாம் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலையே அவன்கிட்ட. நேற்று நான் வரும்போது நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருந்தது. எதுவுமே சொல்லலையே, நம்ம தூங்கி இருந்தா ஏந்துக்கல. ஏன் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? என் ஃபோன் நம்பர் உனக்கு தெரியாதானே? உன் ஃபோனை தூக்கி ஊருக்கா போடு. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன்னு பாரு. ஃபோன் பண்ணால் எடுக்க போது கிடையாது, நம்ம கிட்டே வந்து பேசுவா. இப்போ சண்டை போடலான்னே சுற்றின்னு கிடப்பா. சரி அதை விடு, 8 மணிக்கு தானே கிளம்பி வரேன். என்னால் முடி இந்த பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத வேலை நீ பண்ணின்னு இருக்காத, புரிஞ்சுதா? கோமதி அக்கா நல்லா தான் இருக்குது, அவங்க வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்குது. வேணுமோ அதை போய் பாரு. சினிமாக்கு போயிட்டு வந்ததுலாம் பெரிய குத்துன்னு என் மாமா அப்படியே அடிச்சு தொத்திடுறாரு எங்கள் அக்காவை. இதெல்லாம் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத, அதெல்லாம் நடக்கணும். திட்டிருப்பாரு தவிர எதுக்கு இத்தனை மணிக்கு பசங்களை கூட்டு போயிட்டு வரைய சொல்லி திட்டிருப்பாரு தவிர வீட்டு விட்டு வெளியில் போ, மண்டியெல்லாம் உடச்சி ரத்தம்லாம் வர வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, புரியுதா? எப்போ குடிக்கிடும் சுற்றின்னு கிடக்காத. உன் குடும்பத்தை முதல் பாரு. உனக்குலாம் வேலை வெட்டி இருக்குல்ல, உனக்கு புதுசாக இருக்கல, குழந்தை குட்டிங்க இருக்குல்ல, போ அதுங்களை போயிட்டு எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது, என்ன சமையல் செய்யலாம், வீட்டுக்காருக்குன்னா சமைச்சு தரலாம், அதெல்லாம் போய் பாரு. காலையில் வீடு வீடாக போய் பொருளி பேசுறதே ஒரு வேலை. 1ன்னா 9 கூட சொல்ல போது கிடையாது, 1ன்னா 1000 சொல்லி திஞ்சின்னு வருவேன். என்னூரு உனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது. உங்கள் வீட்டுக்கார காலையில் போய் கடை திறக்கணுமே, அவருக்கு டிஃபன் என்ன செஞ்சு கொடுத்தியா இல்லையா? இவகிட்ட நீ கதை பேசினக்க. நானே பால் வாங்கலாம் சொல்லிட்டு தான் போயின்னு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த 4 முடி இருக்கு பற்றியா, அதுதான் நிற்க வச்சு பேசிச்சேன்னு. அவளுக்கு தான் வேலை வெட்டி கிடையாது, அறிவு கிடையாது. உங்களுக்கு இருக்குதுல எல்லாமே. இப்போ வேலை வெட்டி போய் பாருங்க போங்க. 4 முடிய மரியாதை ஓடி போயிடு. நீ இந்த மாதிரிலாம் பேசினேன்னு மட்டும் கோமதிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியா, அவ்வளோதான். நீ இங்கே பாரு, நைட்டு நேரம் நடந்துச்சுன்னு மொத்தம் எனக்கு தெரியும். சும்மா இங்கே நீ வந்து நடிப்புலாம் நடிக்காத. இப்போ கோமதி வந்து 8 மணிக்கு ஏறி வேலைக்கு வந்துச்சுன்னா நீ சொன்னதான் நடந்துச்சு. அது வேலைக்கு வரல அப்படின்னா நான் சொன்னதான் நடந்துச்சு. பார்க்கலாமா? ஐயோ வீட்டில் கல் மாதிரி அது இருக்குது. இது என்னென்னமோ சொல்லுது, இதில் வேறு பெட்டு வேறு கட்டுது. நீ சொன்னது சரியா, நான் சொன்னது சரியான? ஏய் நானே இப்போ பார்த்துட்டு தானே வரேன். அது வாசல் பெருக்கி கோலம் வச்சுன்னு இருக்குது. அது ஒன்றும் வீட்டை விட்டு வெளியில் போல, அதை மண்டியை ஒன்றும் யாரும் அடிச்சு ஒச்சில்ல, புரிஞ்சுதா? உன் வேலை நம்ம அது பாரு, உன் குடும்பத்தை ஒழுங்காக பாரு முதல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன நைட்டு 10:30 மணிக்கா வீட்டுக்கு வரோம், சினிமாக்கு போயிட்டு நாங்கள்லாம் நல்லா அடை கொடுக்கமாக தான் இருக்கிறோம். இந்த பேர் காலையில் என் வாயை கழியதையா நல்லா வாங்கி கட்டின்னு ஓடி போயிடாத, ஓடி போயிடு மரியாதையா. நூறு நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறது தான் நடந்துச்சு. இது சும்மாவே போய் சொல்லுது. மீனா இங்கே பாரு, நான் போய் பால் பாக்கெட் வாங்கிறதுக்கு போகிறேன். உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு வச்சுக்க, வேற யாரும் ரோட்டில் போகிறாங்களா பார்த்தேன், அவங்க கிட்ட இல்லாத போல தான் சொல்லி சுற்றின்னு வா. எனக்கு வேலை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் வேற என்ன திட்ட போகிறாரு, பால் பாக்கெட் வாங்கிறதுக்கு போயிட்டு 1 மணி நேரமாக உனக்குன்னு. மீனா நீயாவது நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக அது இன்னைக்கு வேலைக்கு வரவே வராது. நீ வேணா 10 மணி கூட பாரு, 12 மணி வரைக்கும் கூட பாரு, கண்டிப்பாக அது வரவே வராது. அது எப்பயும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, இல்லைன்னா எங்கன்னா குளத்துல என்ன விழுந்து கிடக்கும். அதில் எதை போய் தேடி பார்க்கலாம். அதவா ஏம்மா நீ சொல்கிறதுலாம் நம்பத்துக்கு சரி, நான் ரெடியாக இல்லை, புரியுதா? அவள் தங்கச்சி ராதிகா அவளே வந்து சொல்கிறா, கோமதி குத்துக்கல் மாரி வீட்டில் தான் இருக்குது, வாசல் பெரிய கோலம் வச்சுருக்குது. உனக்கு எதுக்கு இந்த நான் தேவையில்லாத வேலை ராணி? நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்க மாட்டியா? எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை ஊதி 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 பெருசாக்கி 1/1000 சொல்கிறது உனக்கு ஒரு வேலையை வச்சு சுற்றின்னு இருக்கியா? நீலாம் அடங்கவே மாட்டியா? உன்னால உன் புருஷன் எப்படி தான் விட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. முதல்ல உன்னை அடிச்சு தரத்தணும் நீ அம்மா வீட்டுக்கு. நீதான் என்ன ஆச்சு தரத்தணுமா? நான் என்ன பண்ணேன் என்ன ஆச்சு தரத்துக்கு? சி உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானே என்ன? மீனா நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போடி. ராதிகா இருக்கா பாரு, அவட்ட சொல்லு. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி சுற்றின்னு வந்து வச்சுக்க ஊருக்குள்ள, அவ்வளோதான் புரியுதா? கோமதி அக்கா வீட்டில் நைட்டு மாமா கேட்டது உண்மையாக தான் இருக்கும், புரியுதா? எதுக்கு இத்தனை மணிக்கு வரீங்க பொம்பளை பசங்க கூட்டுன்னு போயிட்டு வர சொல்லிட்டு அது எல்லார் வீட்லேயும் அப்படிங்க கேட்க ஒரு விஷயம் தான். இதை வந்து அவங்க அடிச்சாங்க, சண்டை போட்டாங்க, மண்டையை உடைச்சாங்க, தேவையில்லாதெல்லாம் சொல்லியும் சுற்றின்னு இருக்காத. இங்கே வா, கோமதி அக்கா வீட்டில் இருந்தால் போய் பார்க்கலாம் வா. எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறமா வந்து பார்க்குறேன். இம்மா ஓடிடலாம் இங்கேருந்து. இந்த 4 மணிக்கு இருக்கிற தீவிர இந்த ஊரில் யாருக்குமே இருக்காது. எப்போ எந்த குடும்பத்தில் சண்டை வரும், எந்த புருஷன் முன்னாடி அடிச்சுன்னு பரவலாங்க, எந்த குடும்பம் நாளாகும், இப்படியே பார்த்து சுற்றின்னு வராங்கம்மா. காலையில் பொழுது விஞ்சா அவங்களுக்கு இதே ஒரு வேலையாக இருக்குது.
காலையில் எழுந்தா என்ன சமைக்கணும், என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் செய்யுது, உனக்கு டென்ஷனாக இருக்குதுன்னா எந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அதை ஊதி ஊதி பெருசாக்கனே சுற்றி இருக்காளுங்கம்மா. இதெல்லாம் ஒரு பொழப்பா? தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கவே மாட்டாளுங்களா? தினமும் இதோட வீட்டுக்காரன் அடி அடி அடின்னு அடிக்கிறான். வீட்டில் ஒழுங்காக வேலை செய்ய ஊசத்துக்கு போவாத சொல்லிட்டு இது அடங்க மாட்டேங்குது. இது வந்து ஊருக்கு பஞ்சாயத்து மன்றத்துக்கு வந்துச்சு, இவங்க வீட்டில் நடந்த அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு. இதெல்லாம் காலை உடச்சி முதல் வீட்டில் உட்கார வைக்கணும். இது கதையே சிரிப்பாக சிரிக்குதுன்னா ஊர் கதைக்கு வந்துடும் பஞ்சாயத்து மன்றத்துக்கு.